உட்காருவோம். உடன்படிக்கையை தாவீதுக்கு எதையெல்லாம் வாக்குத்தத்தமாக, கிருபைகளை குறித்து எதையெல்லாம் வாக்குத்தத்தமாக அருளினாரோ அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நமக்கு தேவன் உடன்படிக்கையாக மாற்றியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் நம்மோடு கூட அவர் நித்தியமான உடன்படிக்கையாக, வெறும் உடன்படிக்கையாக அல்ல, நித்திய உடன்படிக்கையாக எல்லாவற்றையும் மாற்றி கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த உடன்படிக்கை என்றைக்குமே மாறாது. பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கை அது மாறக்கூடியது, பழமையானது, உருவழிந்து போகக்கூடியது என்றெல்லாம் இந்த வேதம் சொல்லுகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது மாறாதது, நித்தியம் வரைக்கும் இருக்கக்கூடியது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த பழைய உடன்படிக்கை தேவன் கற்பலகையில் எழுதினார். புதிய உடன்படிக்கையை தேவன் நம்முடைய இருதயமாகிய சதையான இருதயத்திலே அந்த உடன்படிக்கையை எழுதுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதை 2 கொரிந்தியரில் நம்ம வாசித்தோம் 3 அதிகாரத்தில். கடந்த வாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் எழுதப்பட்டு இருக்கிறது. மையினால் அல்ல, கற்பலகையிலேயும் இல்லை, இருதயமாகிய சதையிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். பாருங்கள், நம்முடைய மாம்சத்திலேயே அவருடைய உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மாம்சத்திலேயே அந்த உடன்படிக்கை இருக்குது. அந்த உடன்படிக்கையை தேவன் எங்கேயோ ஒரு இடத்துல பேப்பரில் எழுதி வைக்கல, ஒரு கற்பலகையில் எழுதி வைக்கலை. எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? நம்முடைய மாம்சத்திலேயே இருக்குது. அப்போ என்னுடைய மாம்சத்தில் இந்த உடன்படிக்கை இருக்குது அப்படின்னா, என் மாம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை, என்னுடைய மாம்சத்தில் இந்த உடன்படிக்கை இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை தாண்டி எந்த ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்க முடியாது. இந்த உடன்படிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எதுவும் என் வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. இந்த உடன்படிக்கையின் காரியங்கள் தான் என் வாழ்க்கையில் நடக்கும். என்னெல்லாம் தேவன் என் மாம்சத்தில் இந்த உடன்படிக்கையில் எழுதி வச்சிருக்கிறாரோ அதன்படி தான் என் சரீர வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், பொருளாதாரத்தில் எல்லாத்துலேயும் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கலாம். ஏனென்றால் இது வேற எங்கேயும் எழுதி வைக்கலை, நம்முடைய சரீரத்தில், இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது எபிரேயர்லையும் நம்ம வாசித்தோம். புதிய உடன்படிக்கையில் ஒரு சரத்தே என்னென்னா, இந்த உடன்படிக்கையை நான் உங்கள் மனதில் வைத்து இருதயங்களில் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் அவர் 10வது வசனத்தில் அவர் சொல்ல, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவைகள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 10ஆம் அதிகாரத்திலையும் 16வது வசனத்தில் அதுதான் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு, அப்போது வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் அவருடைய அந்த பிரமாணங்களை, அவருடைய உடன்படிக்கையை நம்முடைய இருதயத்தில் வச்சு மனதில் எழுதுகிறார்னு ஒரு வசனம் சொல்லுது. இன்னொரு இடத்துல மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுகிறார். இந்த 2 வசனம் 2 விதமாக சொல்லுது. நான் இப்படி எடுத்துக்கொள்ளுகிறேன். பாருங்கள், இப்போ என்னுடைய இருதயத்தில் தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது, என் மனதிலையும் தேவனுடைய உடன்படிக்கை தான் இருக்குது. 2 இடத்துலையுமே அது என்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களிலையுமே அது பதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம உபவாச கொடுகையில், நைட் ப்ரேயர்லாம் பார்க்கும்போது பார்த்தேன் இல்லையா, அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வசனம் என்னுடைய எலும்புகளுக்குள்ளே அடைபட்டு என்ற வார்த்தையை பார்க்குறோம். அப்போது நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு பகுதியிலையுமே அவருடைய பிரமாணத்தை தேவன் உள்ளே வைத்திருக்கிறார். எலும்புகளுக்குள்ளே வச்சுருக்கிறாரு, இருதயத்தில் வச்சுருக்கிறாரு,
மாம்சத்தில் சதையிலங்கிறாரு, மனதில்ங்கிறாரு, எல்லா இடங்களிலுமே அவருடைய பிரமாணமானது எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஆவியானவர் இந்த பிரமாணத்தை எழுதியிருக்கிறாருன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம இருதயத்தில் எழுத முடியுமா? நம்ம பார்க்குறதுக்கு தெரியலையே. நான் சொல்ல எழுத முடியும். இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தா, இந்த உலகத்தில் மனுஷன் சரீரத்தில் வெளியில் அவன் எத்தனையோ பேரை எழுதிக்கிறான், அடையாளங்களை போட்டுக்கிறான், பச்சை குத்தி அது மூலம் உருவாக்கிக்கிறான். வெளி மாம்சத்தில் தோலில் எழுத முடியுது. நான் சொல்லேன், தேவன் நம்முடைய இருதயமாகிய சதையிலும் எழுத வல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஆவியானவர் என்ன பண்ணுறாராம், அவர் ஆவியினால் இது எழுதப்பட்டிருக்கிற ஒரு மையினால் அல்ல, ஜீவனுடைய தேவனுடைய ஆவியினால் இந்த பிரமாணம் நம்முடைய இருதயமாகிய சதையில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் அவர் இந்த பிரமாணங்களை எல்லாம் நம்முடைய மாம்சத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்போ புதிய இந்த உடன்படிக்கைக்கு பவுல் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்போ 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது, பைபிள் என்ன தகுதி சொல்லுது அப்படின்னு சொன்னால், பாருங்கள், இயேசுடைய ஊழியத்தில் படித்தவங்களையும் டாக்டர்ஸ் இருந்தாங்க, படிக்காத மீனவர்களும் இருந்தாங்க. எல்லாரையுமே இயேசு டிசைபிளாக கூப்பிட்டுருந்தார். பேதுரு போன்றவங்கள்லாம் மீனவர்கள், லூக்கா போன்றவங்கள்லாம் டாக்டரு, அப்போஸ்தலனாகிய பவுல் போன்றவங்கெல்லாம் பெரிய ஃபிலாசபர்ஸ். அவங்க தத்துவங்களை படித்தவங்க, அவங்க நிறைய பிஹெச்டி ஹோல்டர்ஸ் மாதிரி நிறைய கமாலியன் பாதத்திலேருந்து படித்தவங்க, நிறைய பட்டம் பெற்றவர்கள் எல்லாருமே இருந்தாங்க. அப்போது தகுதி என்பது நீ என்ன குவாலிஃபிகேஷன் உலகத்தில் படிச்சிருக்க, இல்லை உலகத்தில் பணக்காரனாக இருக்கியா, ஏழையாக இருக்கியா அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் ஆகிறதுக்கு வேதத்தில் தகுதி என்பது நியமிக்கப்படவில்லை. என்ன தகுதி இருக்குது அப்படின்னா, ஒரு தகுதியும் தேவையில்லை. தகுதியே இல்லாதவங்களைத்தான் தேவன் நம்மளை கூப்பிட்ருக்காருன்னு வேதம் சொல்லுது. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தகுதி இருந்தால் கூட அந்த தகுதியை நீங்கள் ஒரு பொருட்டாக எண்ணாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், ஒரு விதத்தில் பார்க்க போனால் அவன் சொல்கிறாரு, நான் பேச்சிலே கல்லாதவனாக இருந்தும் அறிவிலே கல்லாதவன் அல்லங்கிறார். அவனு படிக்காதால் கிடையாதியா, நான் படித்தால் அப்படிங்கிறார் பவுல். ஆனால் அதே பவுல் தான் சொல்கிறாரு, எங்களால் ஏதாயிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறார். நாங்களாம் ஏதாவது செல்ஃப் குவாலிஃபைடாக இருக்கோமா அப்படின்னு கேட்டால் எங்களால் நாங்கள் தகுதியானவங்களே கிடையாது அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஏதாவது தகுதி இருக்கலாம், ஆனால் அந்த தகுதியினால தான் கடவுள் என்னை கூப்பிட்டாரு. எனக்கு ஏதோ திறமை இருக்குது, அந்த திறமையினால தான் கூப்பிட்டாரு. இல்லை எனக்கு ஏதோ வசதி இருக்குது, அந்த வசதியினால தான் கூப்பிட்டாரு. சமுதாயத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, அந்த அந்தஸ்துனால நான் ஏதோ ஊழியம் பண்ணிட போகிறேன் இல்லைங்க. இப்படி வர்றவங்க எல்லாருமே தோற்று போயிடுவாங்க. அவங்க சரியான ஊழியத்தையும் பண்ண முடியாது. பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் என்று ஒன்றை யோசிக்கிறதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஏதாகிலும் ஆகும் என்று யோசிப்பதற்கு, நாங்கள் ஏதாவது பண்ணிடலாம் ஊழியத்தில் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எங்களாலேயே நாங்கள் தகுதியானவங்க கிடையாது. ஏன்னா இந்த புதிய உடன்படிக்கைங்கிற ஊழியம் இது ஆவிக்கு உரிய ஊழியம். அதுதான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு நான் அதிகமாக சொன்னேன். இது மாம்சத்துக்கு உரிய ஊழியம் அல்ல, எழுத்துக்குரிய ஊழியம் அல்ல, இது ஆவிக்கு உரிய ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிறார். அப்போ நம்முடைய தகுதி என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வேதவசனம் சொல்லுது பாருங்க, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது அப்படிங்கிறார். எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கு. தேவனால் உண்டானது தான் எங்கள் தகுதி, தேவன் கொடுக்கறது தான் எங்களுக்கு தகுதி. அப்போ புதிய உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கும் பொழுது, அவர் அழைக்கும் பொழுது நம்மள்ட்ட தகுதி பார்த்து அழைக்கலை, அவர் முன்குறித்து முன்னறிந்து நம்மளை தெரிந்தெடுத்து கூப்பிடுறார். அவ்வளோதான். ஒரு தகுதியுமே இல்லாமல் வந்தால் கூட சகல தகுதிகளையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ புதிய உடன்படிக்கைக்கு ஏதாவது தகுதி இருக்கா
எனக்கெல்லாம் இந்த ஊழியத்தை செய்த தகுதி இருக்கா அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு தான் வந்து இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் எனக்கு ஒரு அறிவும் இல்லை, நான் ரொம்ப படிக்கலை, நான் போய் இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தை செஞ்சிட முடியுமா அப்படின்னு சொல்லி தான் தயங்கி போகிறாங்க. ஏன்னா நல்லா படித்த உலகமாக இருக்குது, கல்வி அறிவு பெருத்த உலகமாக இருக்குது, கம்ப்யூட்டர் நாலேஜ் இன்டர்நெட்லாம் ஊழியத்தில் அதிகமாக பயன்படுற உலகமாக இருக்கே. நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. இதையெல்லாம் தாண்டி தேவனே நம்முடைய தகுதியாக இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் 1 கொரிந்தியரில் அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மாம்சமான எவனும் 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி என்ன பண்ணாராம், உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். பாருங்கள், இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் தகுதியே இல்லை, ரொம்ப கீழே இருக்கிற நிலையில் இருக்கிறேன், எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை தெரிந்து கொள்வது தான் அதில் முக்கியமானதாக இருக்கிறது. அதனால் சொல்லிட்டு ஏன் இப்படி தெரிந்து கொண்டார்னா, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தாராம். பாருங்கள், அப்போ அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். இப்போ பாருங்கள், பவுல் அங்கே தேவனே எங்களுக்கு தகுதியாக இருக்காருன்னு சொன்னார்ல, அந்த வசனம் வருது பாருங்கள். அவரே தேவனால், யார், இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ நம்முடைய தகுதி யார் அப்படின்னு கேட்டால், இயேசு தான் தேவனால் எனக்கு தகுதி. அப்போ புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக ஆகிறதுக்கோ, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கோ எனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு தான் என்னுடைய தகுதியாக இருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, கடவுளுடைய நன்மை வாக்கு தத்துவம் நிறைய போட்டிருக்கு, உடன்படிக்கைலாம் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு என்னங்க தகுதி இருக்குது? நான் சொல்கிறேன், இயேசு தான் என்னுடைய தகுதி. எல்லாம் சொல்கிறேன், இயேசு தான் என்னுடைய தகுதியாக இருக்கிறார். அப்போ எந்த ஒரு மனுஷனும் இந்த உடன்படிக்கைகளை என்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எல்லாத்தையுமே என்ன செய்ய முடியும், விசுவாசிச்சிங்கன்னா பெற முடியும். உயர்வை குறித்து, மேன்மையை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, சுகத்தை குறித்து, பிள்ளை பாக்கியங்களை குறித்து, பிள்ளைகளுடைய உயர்வை குறித்து, சந்ததிகளை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாத்தையுமே நான் பெற முடியும். காரணம், என்னுடைய தகுதி யார் அப்படின்னு கேட்டால் இயேசு தான். இப்போ நான் பிதாவாகிய தேவன்ட்டு நான் ஜெபம் பண்ணும் போது, ஏன் இயேசு நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஏன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், என் நாமத்தினால நீங்கள் கேளுங்கன்னு சொன்னார்னா என்னுடைய தகுதி இயேசுவாக இருக்கிறார். அப்போ நான் ஒவ்வொரு நேரமும் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் இயேசு எனக்கு கொடுத்த தகுதியின்படி என்ன செய்கிறேன், வர்றேன். பிதாவே, நான் நேரம் வந்து என்னுடைய தகுதியின்படி வரல. ஒருத்தன் அவன் தகுதிப்படி போய் கேட்டான் பார்த்தீங்களா, ஒரு ஆயக்காரன் பரிசேயன் 2 பேர் ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டுருக்கு. பரிசேயன் வந்து அவன் போய் தன்னுடைய தகுதியெல்லாம் சொன்னான். நான் வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், தசமபாகங்களெல்லாம் நான் கொடுக்குறேன், இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாதபடினால உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னான். பாருங்கள், உபவாசிக்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், எல்லாம் சொன்னான். அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய தகுதியின் அடிப்படையில் போகிறான். எப்பொழுதுமே ஒரு ஜெபங்கள் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு ஏறெடுக்கப்படும் போது என்ன குறிக்குதுன்னா, எனக்கு ஒரு தகுதியின் அடிப்படையில் எனக்கு இருக்கிற தகுதியின்படி நான் வரல, நான் தேவனே இயேசு எனக்கு தகுதியாக இருக்கிறார், அவரே தேவனால் எனக்கு ஞானம் நீதி பரிசுத்தம் மீட்பு எல்லாம் அவர் தான், அந்த தகுதியின்படி நான் என்ன செய்கிறேன், வருகிறேன், அவ்வளோதான். அந்த தகுதியின்படி நான் ஊழியம் பண்ணுறேன். அப்போ நம்ம உடன்படிக்கையை ஆண்டவர்கிட்ட நினைவுபடுத்தும் பொழுது தேவன்ட நம்ம இயேசுங்கிற ஒரு தகுதி நமக்கு இருக்குது. அந்த தகுதியின் அடிப்படையில் இந்த புதிய ஏற்பாடு ஊழியமும் அந்த தகுதியின் அடிப்படையில் நடக்குது. அப்போ புதிய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதும் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அது கர்த்தர்கிட்ட நம்ம உரிமையோடு கேட்கலாம். நாங்கள் இந்த ஒரே ஒரு தகுதி தான், அந்த தகுதி
இயேசு. எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தகுதி தான் இருக்குது. அந்த தகுதியே யார்? இயேசு தான் தகுதி. அதுதான் சொன்னது, இயேசுவே அவரே தேவனால் எங்களுக்கு தகுதியாக இருக்கார் அப்படிங்கிறார். இப்போ அப்படி 2 கொரிந்தியருக்கு வந்துடுவோம் பாருங்கள். 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறதுங்கிறார். 5ஆம் வசனத்தில். 6ஆம் வசனம் பாருங்கள். புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக ஆக்கினார். பாருங்கள், இந்த உடன்படிக்கைக்கு ஊழியக்காரர் ஆகிறதுக்கு அவர்தான் எங்களை தகுதியுள்ளவராக ஆக்கினார். சொல்லப்போனால் பவுலுக்கு எல்லா தகுதியும் இருக்கலாம், ஆனால் ஊழியக்காரனாகிறதுக்கு அவனுக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவன் சபையவே என்ன பண்ணான்? துன்பப்படுத்தினவன், இயேசுவை பின்பற்றினவர்களை அடித்து கட்டி சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டவன், தண்டனைக்கு உட்படுத்தினவன். அவனுக்கு இந்த உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு ஊழியக்காரன் ஆவதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு கேட்டால் பவுலுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்புறம் நிறைய காரியங்களை நான் சொன்னேன். இந்த புதிய உடன்படிக்கை என்பது ஆவிக்கு உரிய உடன்படிக்கை, மாம்சத்துக்குரியதல்ல, எழுத்துக்குரியதல்ல என்று பார்த்தோம். சிறந்த உடன்படிக்கை என்று பார்த்தோம். புதிய உடன்படிக்கை குறித்து சொல்லும்பொழுது இது சிறந்த மகிமைக்கு உரிய உடன்படிக்கை என்று வேதத்தில் பார்க்குறோம். பழைய உடன்படிக்கை மகிமைக்குரிய உடன்படிக்கைனா, புதிய உடன்படிக்கை எப்படின்னா சிறந்த மகிமைக்குரிய உடன்படிக்கை. இதை 10ஆம் வசனத்தில் வாசிக்க முடியும். இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. அப்போ இந்த ஊழியம் சிறந்த மகிமையை உடைய ஊழியமாக இருக்கிறது. இது மேலே ஒரு ஸ்பெஷல் க்ளோரி இருக்குது. புதிய உடன்படிக்கைங்கிறது ஒரு சிறந்த மகிமை உடைய ஊழியமாக இருக்கிறது. இன்னும் அவர் சொல்லும் பொழுது அதிக மகிமை உள்ள அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் 8ஆவது வசனத்தில் பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஆகவே இந்த உடன்படிக்கை ரொம்ப மிக அற்புதமான நல்ல மகிமையான உடன்படிக்கை என்று பார்க்கிறோம். இன்னும் பாருங்கள், இந்த உடன்படிக்கை வரும் பொழுது பழைய உடன்படிக்கை அது மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் 15ஆம் வசனத்துக்கு வரும் பாருங்கள். மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே என்று பார்க்கிறோம். பாருங்கள், பழைய உடன்படிக்கையை அது முக்காடு போட்டுக்கிட்டு வாசித்தாங்க. என்னன்னு கேட்டால் கர்த்தருடைய மகிமை மோசேயினுடைய முகத்தில் பிரகாசம் பண்ணது, அதை பார்க்க முடியாமல் முக்காடு போட்டுட்டாங்க. பவுல் அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்கிறார். அந்த முக்காடு அந்த மகிமையை பார்க்கக்கூடாததுனால் மட்டும் போடலை, அதை பார்க்க வேண்டாம் என்று போடப்பட்டதுங்கிறார். அதை கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா 13ஆம் வசனத்தில், மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராத படிக்கு. பாருங்கள், அந்த மினிஸ்ட்ரி ஒரு நாள் முடிய போகுது. பழைய உடன்படிக்கையின் ஊழியம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அந்த உடன்படிக்கையின் ஊழியம் முடிய போகிறதுனால அதையே மனிதர்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி அதை பார்க்காதீங்கன்னு அவர் மூடிக்கிட்டாராம். பவுலுடைய வெளிப்பாடு எப்படி வருது பாருங்கள். நம்ம எல்லாம் நினைக்கிறோன்னா முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு, பிரகாசத்தை பார்க்க முடியாமல் மூடிக்கிட்டாங்க. மோசையும் மற்றவங்களுக்கு இடையூறெல்லாம் அப்படி மூடிக்கிட்டது மாதிரி நமக்கு தோணுது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதும் பொழுது அந்த உடன்படிக்கையே பார்த்துட்டு இருக்காத, அந்த பிரமாணத்தையே பார்த்துட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை, ஒளிந்து போகக்கூடியது. அந்த ஒளிந்து போகக்கூடியவனுடைய முடிவையே நீங்கள் நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்காம ஒரு புதிய ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்போது பழைய உடன்படிக்கை என்ன பண்ணிச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு முக்காட்டை கொடுத்தது. பழைய உடன்படிக்கை முக்காட்டை கொடுத்துச்சாதான் முகத்துக்கு முக்காடா முகத்தை மூடிக்க அப்படின்னு சொல்லி முகத்தை மூடிக்கொள்ளும்படி பழைய உடன்படிக்கை செஞ்சிச்சு. புதிய உடன்படிக்கை என்ன செஞ்சிச்சு? இந்த முக்காட்டை நீக்கினது. புதிய உடன்படிக்கை என்ன பண்ணுச்சு? முக்காட்டை என்ன பண்ணிச்சு?
நீக்கிருச்சு. வேதவசனம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். மோசேயினுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படும் பொழுது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேலே இருக்கிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் பொழுது அந்த முக்காடு எடுபட்டு போகும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கடந்த வார்த்தை சொன்ன இல்லையா, நமக்கு இந்த வசனத்தை வேறு மாதிரி நம்ம பயன்படுத்துகிறோம். பல இடங்களில் ஆவியானவர் வந்தால் விடுதலை கிடைக்கணும். இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, முக்காட்டிலிருந்து ஆவியானவர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். முக்காட்டிலிருந்து ஆவியானவர் விடுதலையை கொடுக்கிறார். ஏன்னா பழைய உடன்படிக்கை தேவனுடைய விரலினாலே கற்பலகையில் எழுதப்பட்டிருந்தது. அதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போ அது பாராதபடிக்கு மோசே முகத்தில் முக்காடு போட்டார். இப்போ புதிய உடன்படிக்கை ஆவியானவர் நம்முடைய இருதயமாகிய சதையிலே ஆவியினாலே அந்த பிரமாணங்கள் எழுதப்படுகிறது. இப்போ என்னன்னா, இருதயத்தை அந்த ஜனங்களுடைய முகத்தின் மேலோ தலையின் மேலோ மட்டும் இல்லை, அவங்க இருதயத்தின் மேலும் அந்த முக்காடு இருந்தது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்போ பார்த்தாலும் கடவுளை பார்க்கும்போது ரொம்ப பயந்தாங்க. அவர்கிட்ட பேசுறது கூட பயந்தாங்க. தூளும் சாம்பலுமான அடியேன் பேச துணினேன் அப்படிங்கிறாங்க. தங்களை ரொம்ப அப்படியே பயத்தோடு நடுக்கத்தோடு அவரை அப்ரோச் பண்ணுறாங்க. ரொம்ப கீழே அவங்க எண்ணிக்கொள்ளுகிறார்கள். அது காரணம் என்னென்னா, அவங்களுடைய மனதில் இருந்த முக்காடு அப்படின்னு வேதம் சொல்லுது. மனதில் இருந்த முக்காடு தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ புதிய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா, நம்முடைய மனதில் இருந்த முக்காடு என்ன செய்யப்பட்டது? அகற்றப்பட்டது. நம்முடைய மனதில் இருந்த முக்காடு அகற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நம்ம இருதயத்துக்குள்ள அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன பண்ணிட்டாரு? எழுதிட்டார். இந்த புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, தேவனை முகமுகமாய் நீ தரிசிக்க முடியும். அவரை நீ நோக்கி பார்த்தால், இந்த உடன்படிக்கையை நோக்கி பார்த்தால் நீ பிரகாசம் அடையலாம் அப்படின்னு இந்த உடன்படிக்கை சொல்லுது. அதனால் இதை நோக்கி பார்க்க வைக்குது. இப்போ முக்காடை போட்டுக்கிட்டு இருந்தால் இந்த உடன்படிக்கையை நான் என்ன செய்ய முடியாது? நோக்கி பார்க்க முடியாது. என் இருதயத்தின் மேல் ஒரு முக்காடு இருந்தால் நான் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கையை நான் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அதுதான் இங்கே அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, முக்காடு எடுபட்டு போகும், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே ஆகிய விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பாருங்க, ஆவியாயிருக்கிற அந்த கர்த்தரால், பரிசுத்த ஆவியானவரால் இப்போ இந்த முக்காடு நீங்கி போயிட்டதுனால கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் மூடின முகம். பழைய ஏற்பாட்டில் முகத்தை மூடுன்னு சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லுது? முகத்தை திறன்னு சொல்லுது. முகத்தை திறந்து கண்ணாடியில் அவரை பார்க்குற மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. அப்போது இது புதிய உடன்படிக்கையை நான் நோக்கி பார்க்க 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 இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடன்படிக்கையின் சாயல் என் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கையில் என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, இந்த உடன்படிக்கை என்னவெல்லாம் சொல்லுகிறதோ, அந்த உடன்படிக்கை அதனுடைய சாயல் என்னிலே அப்படியே தோன்ற ஆரம்பிக்கிறது. அதான் வெற்றியின் சாயல், விடுதலையின் சாயல், இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தின் சாயல். இதெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கையை நான் நோக்கி பார்க்க பார்க்க திறந்த முகமாய் கண்ணாடியில் காண்கிறது போல அவருடைய மகிமையை நான் பார்க்க பார்க்க அந்த சாயலாகத்தானே அப்படின்னு சொன்னால் உடன்படிக்கையின் சாயலாகத்தானே, அதான் சொல்ல, உடன்படிக்கையின் சாயலாகத்தானே நான் மறுரூபமாகிறேன். இப்போ உடன்படிக்கையில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சாயல் என்னில் என்ன செய்யணும்? காணப்பட வேண்டும். உடன்படிக்கையின் சாயல். இதை தான் பவுல் சொல்கிறாரு, நீங்கள் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டு சகல மனுஷர்களாலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்களே அப்படிங்கிறார். இப்போ என்னன்னா, நான் ஒரு உடன்படிக்கையின் சாயலாக மாறும் பொழுது இப்போ இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா என் வாழ்க்கையை தான் படிக்குது. எப்படி இருந்தான், இன்றைக்கி எப்படி வந்திருக்கான், இவன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தான், எப்படி உயர்ந்திருக்கிறான், என்னவா இருந்தால் என்னவா மாறியிருக்கான் பார்க்குது இல்லையா அந்த உலகம். அப்போ அந்த உலகம் என்ன பண்ணால் நம்மளை ரீட் பண்ணுது. அப்படியே ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனிச்சுட்டே இருக்காங்க நம்முடைய முன்னேற்றத்தை, நம்முடைய மேன்மையை,
நம்முடைய பிரகாசத்தை, நம்முடைய செழிப்பை, இதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இந்த உலகம் பார்த்துட்டே இருக்குது. நம்மளை அப்படியே உற்று பார்த்துட்டே இருக்கு, இவங்க எப்படியெல்லாம் மேலே வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. நம்முடைய பரிசுத்தத்தை பார்க்குது, நம்முடைய நீதியை பார்க்குது, நம்ம எதை சார்ந்து கொண்டு ஜீவிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த உலகம் பார்க்குது. இதெல்லாம் பார்த்து அவர்கள் வாசிக்கப்படுகிற நிருபமாக இருக்கிறோம். இப்போ நான் இந்த உடன்படிக்கையை பார்த்து 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 இந்த உடன்படிக்கையின் சாயல் என்னில் வரும் பொழுது இப்போ உலகம் என்ன படிக்குது அப்படின்னா, என் மூலமாக அவர்களுடைய கண்களுக்கு புலப்படாமல் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற உடன்படிக்கையவே அவங்க என்ன செய்கிறாங்க? படிக்கிறாங்க. என் வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய தோற்றத்தின் மூலமாக, என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக, என்னுடைய வளர்ச்சியின் மூலமாக இந்த உலகம் ஒன்றை படிக்குது. என்னன்னா அதுவும் புதிய உடன்படிக்கையை படிக்குது. ஏன்னா நான் இந்த உடன்படிக்கையை பார்த்துட்டே இருக்கேன். இந்த புதிய உடன்படிக்கையை பார்த்து 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 இந்த உடன்படிக்கையின் சாயல் என் வாழ்க்கையில் வந்துருச்சு. அப்போ இப்போ அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த உடன்படிக்கையின் சாயலை தான் ரீட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது என் மூலமாய் இந்த உலகம் தேவனுடைய உடன்படிக்கையை படிக்கிறதாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட மேன்மையான ஊழியங்கிறது ஆவிக்குரிய ஒரு ஊழியம் என்று பவுல் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். நம்ம பழைய ஏற்பாட்டு ஊழியம் பார்த்திங்கன்னா அது பிழையான ஊழியம் என்று எபிரேயர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8:7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லையே. பாருங்க, அப்போ என்னன்னா முதலாவது உடன்படிக்கைக்குள்ள குறைவுகள் இருந்தது. அது ஒன்றும் பரிபூரண உடன்படிக்கை அல்ல, பூரண உடன்படிக்கை அல்ல. ஆனால் புதிய உடன்படிக்கை என்பது பிழை இல்லாத புதிய உடன்படிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே இதில் தப்பே கிடையாது. பழைய உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, அந்த உடன்படிக்கை ஒரு நிழலாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை. அது ஒருத்தனையும் பூரணப்படுத்துகிறதா அல்ல, ஒரு சாயல், ஒரு நிழல் என்று தான் அது வர்ணிக்கப்படுகிறது. 5ஆம் வசனத்தில் பாருங்களேன், 8ஆம் அதிகாரத்தில் இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணி போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்க. பாருங்க, பழைய உடன்படிக்கை அது உடன்படிக்கை அப்படின்னு அழைக்கப்பட்டால், புதிய உடன்படிக்கை எப்படி அழைக்கப்படுதுன்னா விசேஷித்த ஒரு ஸ்பெஷல் கவனன்ட், ஒரு விசேஷித்த ஒரு உடன்படிக்கையை தேவன் நமக்கு பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு விசேஷமான புதிய உடன்படிக்கையை சொல்லும் பொழுது நான் பல வார்த்தைகளை இந்த வர்ணனையில் பார்க்குறோம். அதிக மகிமையான, சிறந்த மகிமையை உடைய, இங்கே பார்க்குறோம் விசேஷித்த உடன்படிக்கை, பிழை இல்லாத உடன்படிக்கை, இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை பார்க்குறோம். இப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கை அது அந்த உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இந்த புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறாமல் போக முடியாது. கண்டிப்பாக இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் நிறைவேறும். ஏன்னா இதை எவ்வளவு மேன்மையாக இந்த வேதம் சொல்லுதுன்னு பாருங்கள். சிறந்தது, மகிமையானது, அதிக மகிமையுள்ள, விசேஷித்த, இந்த வார்த்தையெல்லாம் பார்க்குறோம். அப்போ இவ்வளவு முக்கியத்துவத்தை இந்த உடன்படிக்கைக்கு பரலோகம் கொடுக்கிறது. அப்படின்னா இந்த உடன்படிக்கைக்கு நானும் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றால் நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். வேதவசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அந்த முதலாவது உடன்படிக்கை, அதாவது பழைய ஏற்பாட்டில் செய்யப்பட்ட உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததால 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லை. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. பாருங்க,
பழைய உடன்படிக்கை வந்து மாறிடுச்சு. ஏன் மாறிச்சுன்னா, அவங்க பிதாக்களை எகிப்திலிருந்து அவர் கரம் பிடித்து கொண்டு வந்த பொழுது அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை வந்து கெட்டு போயிடுச்சு. அதனால தான் அவர் சொல்கிறார், அந்த 9ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது, அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல் இது இருப்பது இல்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் என்ன செய்யலை, அந்த உடன்படிக்கை மாறினதுக்கு காரணம் என்னென்னா, பிதாக்கள் அந்த உடன்படிக்கையில் என்ன செய்யலையா, அவங்க நிற்கலை, அவங்க நிற்காமல் விட்டுட்டாங்க. அவங்க நின்றுக்கணும், அவங்க அந்த உடன்படிக்கையில் என்ன செய்யலை, நிற்கலை, அந்த உடன்படிக்கையை மீறிட்டாங்க. இப்போ அவங்க மீறினாங்கன்னு தேவனும் அந்த உடன்படிக்கையை விட்டுட்டார். இப்போ புதிய உடன்படிக்கையில் உள்ள விசேஷம் என்ன தெரியுமா, நான் மீறினாலும் இந்த உடன்படிக்கை நிற்கும். ஹல்லேலூயா. இந்த உடன்படிக்கை அழியாது. பழைய உடன்படிக்கையில் அவங்க மீறினாங்க, அந்த உடன்படிக்கை என்ன செய்யலை, அதுவும் நிற்காமல் போயிடுச்சு. அவர்கள் நிலை நிற்காததுனால உடன்படிக்கையை நிற்கலை. புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்னன்னா, மனிதன் மீறினாலும் தேவன் இந்த உடன்படிக்கையிலே நிலை நிற்கிறவராக இருக்கிறார். இதாங்க அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஒரு விசேஷித்த தன்மையினாவே அதான். அதுதான் அந்த வேதம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது, இது விசேஷித்த உடன்படிக்கை. ஏன் அப்படின்னா, மனிதனுடைய பிரதிநிதியாக இங்கே யார் வந்தானா, தேவனே மாம்சத்தில் வந்தார்னு போட்டிருக்கு. இயேசு என்ற பேரில் தேவனே இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், வந்தார். அவருக்கும் தேவனுக்கும் இடையில் அவருடைய இரத்தத்தை கொண்டே ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை என்பதனாலே மனுஷனுடைய பிரதிநிதியாக அவரே ஏற்படுத்தி கொண்ட உடன்படிக்கை என்பதனால எத்தனை மனிதர்கள் கெட்டு போனாலும் மாறினாலும் கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கையும் என்ன செய்யாது, மாறாது. கிறிஸ்து மாறல, அதனால் அவரோடு பண்ண உடன்படிக்கை என்ன செய்யாது, மாறாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் கிறிஸ்து மாறாதவர், அவர் அந்த உடன்படிக்கையில் நிற்கிறார். அப்படிங்கும்போது தேவனும் அந்த உடன்படிக்கையை மாற்ற முடியாது. புதிய உடன்படிக்கையை வந்து என்றென்றைக்கு நிலை நிற்கக்கூடிய உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய உடன்படிக்கையில் வந்து அவங்க நிலை நிற்கலை, அதனால் நானும் அவர்களை புறக்கணித்தேங்கிறார். முதல்ல அவங்கள அழைச்சிட்டு வரும்போது நான் முன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லித்தானே கூப்பிட்டு வந்தார். அவர் வனாந்தரத்தில் ஏன் கைவிட்டார், ஏன் அவர்கள் 40 வருஷம் சுற்றி திரிந்தாங்க அப்படின்னா, அந்த உடன்படிக்கையில் அவங்க என்ன செய்யலை, நிலை நிற்கலை. பழைய உடன்படிக்கை அவ்வளோதான். பழைய உடன்படிக்கை வந்து அப்படி தான் வந்து செய்யப்பட்டதை பார்க்கிறோம். புதிய உடன்படிக்கை, ஏன்னா கலாத்தியரில் இந்த உடன்படிக்கை குறித்து 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது அதுக்கு 2 பேருக்குமே ரெஸ்பான்ஸ் இருக்குது. 2 பேருமே அந்த உடன்படிக்கையை வந்து காத்து வந்து நடக்கணும். உடன்படிக்கையை வந்து மீறக்கூடாது, மீறிட்டால் அது வந்து தள்ளுபடி ஆயிரும் அப்படிங்கிறத இந்த வேதம் வந்து சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 3ஆம் அதிகாரத்தில் கலாத்தியரில் 15ஆம் வசனம் பாருங்கள். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனுடைய ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை அப்படின்னு போட்டு. அப்போ என்னென்னா, உடன்படிக்கை பண்ணியாச்சுன்னா 2 பேருக்குமே பொறுப்பு இருக்குது. மனுஷர் முறையில் 2மே என்ன செய்யக்கூடாது, 2 பேருமே தள்ளக்கூடாது. அதில் ஆட் பண்ணவும் முடியாது, கூட்டவும் முடியாது, எதையாவது சரத்துக்களை தள்ளவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை எடுக்கிறார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நாள் இருக்கே, அதுக்கு முன்னாடி நிறைய உடன்படிக்கைகள் பண்ணப்பட்டிருக்கு. அந்த உடன்படிக்கை கூட புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அந்த சரத்துக்கள் அப்படியே புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் நாட்களில் பண்ணப்பட்ட உடன்படிக்கையை தான் பழைய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கையை கூட வேதம் வந்து நித்திய உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம்கிட்ட சில உடன்படிக்கை பண்ணார். அந்த உடன்படிக்கையை கூட இந்த வேதம் வந்து ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கைன்னு வேதம் சொல்லுது. புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டு நாட்களில் பண்ணப்படுகிற உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கைன்னு சொல்லுது.
ஆபிரகாம் விசுவாசிகளுடைய தகப்பன். அவர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலத்தில் வாழ்ந்தவர். அப்போ அந்த காலத்தில் அவரோடு பண்ணின உடன்படிக்கை கூட இந்த வேதம் நித்திய உடன்படிக்கை தான். அந்த உடன்படிக்கை அப்போனா இன்றைக்கி வரைக்கும் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் ஆபிரகாமுக்கு செய்த உடன்படிக்கையை தேவன் வந்து புதிய ஏற்பாட்டில் நினைவு கூர்ந்தார்னு வேதம் சொல்லுது. ஆபிரகாமுக்கு பண்ண உடன்படிக்கையை நான் நினைவு கூறுறேங்கிறார். ஏன்னா அது இன்ன வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுதுங்கிறார். அந்த உடன்படிக்கையை நான் தள்ளிடல. ஏன்னா ஆபிரகாம் என் உடன்படிக்கையை காத்து நடந்தார். ஆபிரகாமும் தள்ளிடல, நானும் தள்ளிடல. அந்த உடன்படிக்கை எட்டர்னல் கவனண்ட்டாக அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய தாவீதை தேவன் ஆதரித்தார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் லூக்காவில் வருது. ஆபிரகாமை நினைவு கூறார் தேவன். அவரோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறார். இப்போ கலாத்தியரில் சொல்லும் பொழுதும் அந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நினைவு கூறப்படுகிறதை பார்க்கிறோம். நினைவு தான் 14 வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று அப்படிங்கிறார். இப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான அந்த ஆசீர்வாதம், அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் எல்லாம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படிப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு 16 வசனம் பாருங்கள். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிற அந்த சந்ததி. அப்போ ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணார்னா இதெல்லாம் எதை மையமாக வச்சு பண்ணுறாரு? இயேசுவை மையமாக வச்சு பண்ணின உடன்படிக்கை. உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இயேசுவை மையமாக வைத்து பண்ணப்பட்ட எந்த உடன்படிக்கையுமே மாறவே மாறாது. ஏன்னா கிறிஸ்து மாறாதவர். ஆபிரகாம் பண்ண உடன்படிக்கை இன்னைக்கும் தேவன் நினைக்கிறாரா அப்படி கேட்டால் நினைக்கிறார். ஏன்னா அது வெறும் ஆபிரகாமோடு மட்டும் என்ன செய்யலை, பண்ணலை. அவர் ஆபிரகாமுக்கு உள்ளே வெளிப்பட போகிற கிறிஸ்துவோடு அந்த உடன்படிக்கையை பண்ணுறாரு. அதனால தான் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கையை நம்ம ஆணித்தரமாக விசுவாசிக்க முடியும். அது வாக்கு தத்தமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டில் எனக்கு அது உடன்படிக்கையாக இருக்கிறது. அது உடன்படிக்கையாக இருந்தாலும் புது உடன்படிக்கையாக இருக்கிறது. அது நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. ஆகவே ஆபிரகாமுக்கு சொன்னதை நான் இன்னைக்கு கேட்க முடியும். இயேசுவின் நாமத்தினால எனக்கு அதை நீங்கள் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுங்க பிதாவேன்னு சொல்லி நான் உரிமையோடு கேட்கலாம். அதனால தான் வேதம் சொல்லுது, உங்கள் அப்பா அம்மாவை நோக்கி பாருங்கள், உங்கள் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் என்ன பண்ணுங்க, நோக்கி பாருங்கள். அவங்க எப்படி அந்த உடன்படிக்கையை வாங்கினாங்க, அந்த உடன்படிக்கையெல்லாம் நோக்கி பாருங்கள். அந்த உடன்படிக்கையெல்லாம் நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும், வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அது உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள். சாதாரண ஆசீர்வாதங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, அது உடன்படிக்கை. இப்போ பாருங்கள், கிறிஸ்துவை முன்னிட்டு அது ஒருவனை குறித்து சொல்லியிருக்க அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போது உனக்குள் பூமியில் உள்ள அம்சங்கள் எல்லாம் உன் சந்ததிக்குள் அப்படின்னா சந்ததி என்று ஒருத்தனை குறித்து சொல்லப்பட்டுச்சே, அது ஈசாக்கான்னு கேட்டால் ஈசாக்கு கிடையாது. அந்த சந்ததி வாக்கு தத்தத்தின் சந்ததியாக இருக்கிற கிறிஸ்து. கிறிஸ்து நம்ம மாம்சத்தின்படி பார்த்திங்கன்னா ஈசாக்குன்னு எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆவியின்படி பார்த்தா ஆபிரகாமுடைய குமாரன் யாருன்னா இயேசு. அந்த சந்ததி தான் இயேசு, அதிலிருந்து தான் வருது. அப்போது அதுதான் இங்கே வேதத்தில் விளக்கம் கொடுக்கிறது. என்னென்னா, உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல், சந்ததிகளுக்கு அப்படின்னு பன்மையாக சொல்லலை, ஒருமையாக தான். அதான் பாருங்கள், வேதாகமத்தில் இந்த எழுத்தின் ஒரு உறுப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறதுக்கு தான். பாருங்கள், சிங்குலராக சொல்லியிருக்காரா ப்ளூரலாக சொல்லியிருக்காரா, பன்மையாக சொல்லியிருக்கா ஒருமையாக சொல்லியிருக்காரான்னு கேட்டால் ஒருமையாக தான். ஏன் தேவன் ஒருமையாக சொன்னார்? ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க இல்லையா? ஏசா யாக்கோபு. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க, பெருகிட்டே போகுது. சந்ததிகள் என்று என்ன செய்யலை தேவன் சொல்லலை. சந்ததிக்கு அப்படின்னு ஒருத்தனை குறித்து என்ன செஞ்சிருக்காரு
சொல்லியிருக்காரு. அப்போ அந்த சந்ததி யார் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்து. அப்போ அந்த ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை என்னன்னா ஒரு புதிய உடன்படிக்கையாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்காக பண்ணப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக அது இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். இப்போது ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை பாருங்கள், கிறிஸ்துவை முன்னிட்டு ஆபிரகாமிடத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டாராம் தேவன். அது முன்னாடியே உறுதி பண்ணிட்டாராம். அந்த உடன்படிக்கையை முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான பின்னாடி உண்டான நியாயப்பிரமாண உடன்படிக்கையானது தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்த ஆக்க மாட்டாது. பாருங்க, இது ஆபிரகாமுடைய நாளிலிருந்து பார்த்தீங்கன்னா மோசேயுடைய நாள் வரும்பொழுது 430 வருஷம் கழித்து ஒரு உடன்படிக்கை என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. இந்த 430 வருஷம் கழித்து கொடுக்கப்பட்ட இந்த உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட இயேசுவை முன்னிட்டு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை வியர்த்தமாக என்ன செய்யாது, வேஸ்ட் ஆக்கிறாது, அதை மாற்றிடாது அப்படின்னு சொல்லி இங்கே ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது 430 வருஷத்துக்கு பின்னாடி வந்துச்சு. அது 430 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செய்யப்பட்டது, ஆபிரகாம்கிட்ட அந்த உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. எதை வேணால் கிறிஸ்துவை முன்னிட்டு உறுதிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறார். அன்றையும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாகிறாது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளி செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நியாயப்பிரமாணம் 24 வசனம் சொல்லி, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. பாருங்க, படிக்கிற வரைக்கும் தான் வாத்தியாருக்கு கீழே, படித்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வாத்தியாருக்கு மேலே கூட போயிடறான் பையன் இல்லையா. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அவர் வாத்தியார். வெளியில் வந்தாச்சுன்னா அப்புறம் வாத்தியாருக்கு மேலே படிச்சிடறான், வாத்தியாருக்கு மேலே நல்ல வேலைக்கு போயிடுறான். அப்போ அதுபோல தான் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசத்தில் கொண்டு வந்து விடுது. அந்த கிரியைகளை தாண்டி, கிரியாப்பிரமாணத்தை தாண்டி கிரியை செஞ்சு மனுஷன் தோற்று போய் அதெல்லாம் ஃபெயிலியர் சிஸ்டம் சொல்லி அறிந்து விசுவாசத்தினால தான் பிழைக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஆவிக்குரிய பிரமாணத்திட்ட கொண்டு வந்து நம்மளை விட்டுருது. எழுத்தின்படியான அந்த பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா ஆவியின் பிரமாணத்துக்கிட்ட கொண்டு வந்து நம்மளை விடுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் அல்லது அந்த பழைய உடன்படிக்கை என்ன பண்ணுதுன்னா இந்த புதிய உடன்படிக்கை கிட்ட கொண்டு வந்து நம்மளை ஹேண்ட் ஓவர் பண்ணுது, ஒப்புவிக்குது. இந்த ஒப்புவிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் நம்மளை பார்த்துக்கிடுச்சு. ஒப்புவிக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டு கரெக்டாக கொண்டு வந்து புதிய உடன்படிக்கை விசுவாசத்திட்ட கொண்டு வந்து என்ன செய்யுது, நம்மளை விட்டுருது. அதனால தான் விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல என்று வேதம் சொல்லி. இப்போ 29 வசனம் பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். பாருங்கள், இப்போ என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கிறிஸ்துவிற்கு உரியவர்களாக இருந்தால், கிறிஸ்துவின் உடையவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அப்போ ஈசாக்கு ஆபிரகாமுடைய சந்ததியா, நானும் நீங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியா? சொல்லுங்க. நான் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. சத்தமாக சொல்லுங்க, நான் தான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறேன். பாருங்க, நான் தாங்க. அப்படிதான் நம்ம விசுவாசிக்கணும். ஈசாக்கு அல்ல, நான் தான் அந்த சந்ததி. கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமுடைய சந்ததியாக நான் தான் இருக்கேன். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும். அப்போ என்னுடைய அம்மா அப்பா யாருன்னு கேட்டால் ஆபிரகாம் தான் என்னுடைய தகப்பன், சாராள் தான் என்னுடைய தாய். அதை மறந்துடக்கூடாது. ஆவிக்குரிய ரீதியில் தேவன் இப்படி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எனக்கு உடன்படிக்கையை எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறார். ஆபிரகாமோட தேவன் என்ன பண்ணார், கிறிஸ்துவை முன்னிட்டு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்போ ஆபிரகாமோடு பண்ணின அந்த உடன்படிக்கை எல்லாமே நித்தியமான உடன்படிக்கை. ஏன்னா அதுக்கப்புறம் பண்ண உடன்படிக்கையெல்லாம் நியாயப்பிரமாணத்திலிருந்து கொடுக்கப்பட்ட உடன்படிக்கைலாம் முந்தி பண்ணப்பட்டது. இந்த உடன்படிக்கை
அப்போ இந்த உடன்படிக்கை நித்தியமானது. ஆபிரகாமோடு பண்ண அத்தனை உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை மையமாக வைத்து பண்ணப்பட்ட உடன்படிக்கை. ஆகவே ஆபிரகாமுக்கு பண்ணினதெல்லாம் என் வாழ்க்கையில் பலிக்கும். நான் சொல்கிறேன், இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் வலிக்காத உடன்படிக்கை கூட என் வாழ்க்கையில் வலிக்கும். நம்ம அவங்கள ரொம்ப மேன்மையாக நினச்சிக்கிறோம். அவங்க யூதர்கள், அவங்க வம்சத்தில் இயேசு பிறந்தார். நான் சொல்கிறேன், யூதம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆவிக்குரிய ரீதியில் ஆபிரகாமுக்கு நான் தான் சந்ததியாக மாறிட்டேன். யூத கோத்திரம்லாம் ஆபிரகாமுடைய பல பின்னணிக்கு அப்புறம் வந்தது. ஆபிரகாமுக்கு அடுத்து ஈசாக்கு, ஈசாக்கு அடுத்து யாக்கோபு, யாக்கோபுக்கு அடுத்து தான் யூதா என்ன செய்கிறாரு, வர்றாரு. அது மாம்சத்தின்படியான சந்ததி. அந்த சந்ததியை பற்றி பேசலை வேதம். ஆவிக்குரிய ஒரு சந்ததியை பற்றி பேசுது. உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியாகி இருக்கக்கூடிய ஒரு சந்ததியை பற்றி பேசுது. ஆகவே இந்த சந்ததி தான் மேன்மையான சந்ததி. உடன்படிக்கையின் சந்ததியாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். பழைய உடன்படிக்கையில் உண்டான அந்த காரியங்களை காட்டிலும் ஆபிரகாமோட அந்த பழைய உடன்படிக்கை அல்லது முதலாம் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது, அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடியே ஆபிரகாமோடு தேவன் நித்திய உடன்படிக்கையை நமக்காக பண்ணியிருக்கிறார். அது ஆதியாகமத்தில் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியுது. பாருங்களேன், ஆபிரகாம் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும் பாருங்கள். 7ஆவது வசனம் பாருங்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை வாசிங்க, நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். என்னன்னா, உனக்கு பின்னாடி கிறிஸ்துவுக்குள் வரப்போகிற உன் சந்ததி அப்படின்னு சொல்லும்போது அதுதான் அந்த சந்ததி கிறிஸ்துவேன்னு வாசித்து காமிச்சேன். அப்போ அந்த கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள தலைமுறை தலைமுறையாய் வரும். இப்போ இயேசுக்கு பின்னாடி இயேசுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தலைமுறை தலைமுறையாக எத்தனை சந்ததி போனாலும் அந்த எல்லா சந்ததியோடையும் தேவன் சொல்கிறாரு, நான் ஒரு உடன்படிக்கை என்ன செய்வேன், ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற. எப்படி ஸ்தாபிப்பேன்னா நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். அப்போது ஆபிரகாமோடு தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கை எட்டர்னல் கவனன்ட், எவர்லாஸ்டிங் கவனன்ட். அது ஒரு நாளும் அது முடிவுக்கு வருகிற உடன்படிக்கை அல்ல, அது நீடித்து இருக்க போகிற உடன்படிக்கையாக அது இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த உடன்படிக்கையை தேவன் நம்மளோட பண்ணியிருக்கிறாரு. அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ளே நிறைய ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ குறிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளை பாக்கியம் என்ற ஆசீர்வாதத்தை பற்றி இந்த இடத்துல பேசிகிட்டே வரார். 15ஆம் வசனத்தில், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அலையாதிருப்பாயாக. சாரால் என்பது அவளுக்கு, பாருங்கள், இந்த புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் இதெல்லாம் நம்ம வலியுறுத்துகிறோம். நம்ம எப்படி பேசணும், தப்பாக பேசக்கூடாது, நாவு நெருப்பை போன்றது, இதெல்லாம் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா. அப்போ இதை தான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறார். புதிய உடன்படிக்கையை கொடுத்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ உன் மனைவியை சாராயின்னு என்ன செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவளை சாரால் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அதே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்கள், உடன்படிக்கையை பண்ணி உடன்படிக்கையின் சரத்தை சொல்கிறார். உடன்படிக்கையில் என்ன சரத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, ஒழுங்காக எழுதியிருக்கா அந்த உடன்படிக்கையில் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அப்போ அது மாதிரி தான் அந்த உடன்படிக்கையின் சரத்து என்ன அப்படின்னு தேவன் வாசித்து காமிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, உன்னை ஆசீர்வதித்து அவளை, உன்னுடைய மனைவியை ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு குமாரனை என்ன செய்வேன், தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், அவள்கிட்ட பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் தோன்றுவாங்க
அப்படின்னு சொல்லி அவளை வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆனால் இந்த உடன்படிக்கையை நம்ப முடியாமல் ஆபிரகாம் என்ன பண்ணார்? வேதம் சொல்லுது, அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. ஆபிரகாமுக்கு சிரிப்பு தாங்கலை. ஏன்னா வயசான கிழவியை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு இந்த ஆண்டவரை, எங்கே குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறான். சாராளுடைய பலவீனம் என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியும் இல்லையா? அதனால தான் சிரிக்கிறான். இப்போ எவ்வளவு பலவீனமானவர்கள் ஆண்டவருக்கு தெரியல. எனக்கு தானே என் மனைவி எவ்வளோ பலவீனமானவள்னு தெரியும். நான் சொல்கிறேன், உங்கள் மனைவியினுடைய பலவீனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், உங்கள் கணவனுடைய பலவீனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தேவனுக்கு இந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி உடன்படிக்கையை எப்படி உறுதிப்படுத்துவது என்பது தேவனுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம பலவீனம் என்னன்னு அவருக்கு தெரியல. பாருங்க, நம்ம எவ்வளோ பலவீனமாக இருக்கோன்னு அவருக்கு தெரியல. அவர் வாட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. நான் சொல்கிறேன், நம்ம பலவீனம் என்னங்கிறது வந்து நமக்கு தெரியுதா தெரியலாங்கிற ஒரு மேட்டரே கிடையாது. தேவனுடைய புதிய உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியணும், அதான் முக்கியம். சரி, எனக்கு இருக்க கஷ்டத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. எனக்கு இருக்க வியாதியை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்னுடைய பலவீனத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படிம்பாங்க. நான் சரி, தெரிஞ்சாலும் சரி தெரியாட்டாலும் சரி அது ஒரு மேட்டரே கிடையாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறது, அந்த வாக்குத்தத்தங்களை நோக்கி பார்க்கணும். அதை விட்டுட்டு உடன்படிக்கையெல்லாம் வாசித்து காமிச்சிட்டு அப்புறம் போய் மூங்குப்புற விழுந்து சிரிச்சாங்கிற மாதிரி என் பிரச்சனை தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா காரியம் நடக்காது. நிறைய காரியங்கள் தடைப்பட்டு போகிறது காரணம் என்னென்னா, நம்ம பிரச்சனைகள் தான் நமக்கு தெரியுது, உடன்படிக்கை நமக்கு தெரிய மாட்டேங்குது. பிரச்சனை தான் பெருசுன்னு நினச்சிட்டு உடன்படிக்கையை பார்த்தா நமக்கு சிரிப்பு வருது. ஏன்னா அப்படி பெருசு பெருசாக சொல்கிறாரு அப்படின்னு. ஆகவே நம்ம வந்து எப்போதும் உடன்படிக்கை என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். ஆபிரகாம்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரு, உன் மனைவியை வந்து நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்து அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த பிளஸ்ஸிங்கிற வேர்டு ஆசீர்வதித்து, ஆசீர்வாதம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஆற்றல். இவ பலவீனமாக தான் இருக்கா. தேவன் சொல்கிறார், நான் ஒரு தெய்வீக ஆற்றல் என்ன செய்ய போகிறேன், சாராளுக்குள்ளே கொடுக்க போகிறேன். சூப்பர் நேச்சர்லாம் ஒரு ஆற்றலை கொடுக்க போகிறேங்கிறாரு. நீங்கள் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா உங்கள் சரீரத்தை ஆராய்ந்து பார்த்து உங்கள் சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களால அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னா அவளை ஆசீர்வதிக்கிறேன்கிறார். ஆசீர்வதிக்கிறேன்னு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆற்றலை அவளுக்குள்ள என்ன செய்கிறேன், நான் வைக்கிறேன். என்னுடைய தெய்வீக சக்தியை நான் உள்ள வைக்கிறேன். விழுந்து போன கற்பத்தில் மலடியாக இருக்கிற, வயது சென்றவளாக இருக்கிற அவள் மேலே என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அவர் சொல்கிறார், ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஆசீர்வதித்து அவளை பலப்படுத்துறது மட்டுமல்ல, அவளால் உனக்கு ஒரு குமாரனை என்ன செய்வேன், தருவேன் அப்படிங்கிற. அவளாலே ஒரு குமாரனை தருவேன். அவளிடத்தில் இருந்து வந்து அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். தேவன் ரொம்ப பெருசாக சொல்கிறார், சும்மா சாதாரணமாக நினைக்காத. அவளை ஆசீர்வதிப்பேன், அவளுக்கு குமாரன் பிறப்பான். அது மாத்திரமல்ல, அவள் அநேக ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள். அவளிடத்திலிருந்து அநேக ராஜாக்கள் என்ன செய்வாங்க, உண்டாகும்படி நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஒரு பெரிய லாங் ரேஞ்ச் பிளானை சொல்கிறார் தேவன். எப்படி இருக்க போகிற பாரு, என்னுடைய சக்தினால், ஆசீர்வாதத்தின் சக்தினாலன்னு. ஆனால் இந்த உடன்படிக்கையெல்லாம் பெரும்பாலும் இப்படி தாங்க சொல்லுது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருப்போம். ஆனால் அவர் சொல்கிறாரு, சகல ஜாதிகளிலும் உன்னை நான் மேன்மையாக வைப்பேன் அப்படிங்கிறார். நமக்கு ஒன்றுமே இல்லை, ஆனால் வாக்குத்தத்தத்தை படித்து பார்த்தா எல்லா ஜாதிகள்லையும் நீ தான் பெரிய ஆளாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இது எப்படி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் சொல்ல, உடன்படிக்கைகள் எப்பொழுதுமே நமக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியவைகள் தான். உடன்படிக்கைகள் எப்பொழுதுமே ஆச்சரியத்தை உண்டு பண்ணக்கூடியது. ஏன்னா தேவன் வந்து அவர் உடன்படிக்கைலாம் அப்படி தான் வச்சுருக்கிறாரு. அதை பார்த்து நம்ம வந்து
அப்படியே நகைக்கிற நிலைக்கு போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம சூழ்நிலைகளையே நம்புகிறவன் உடன்படிக்கையை பார்த்து நகைப்பான், உடன்படிக்கையே நம்புகிறவன் சூழ்நிலையை பார்த்து நகைப்பான். விளங்குதா நான் சொல்கிறது? பாருங்கள், சூழ்நிலைகளையே நம்பிக்கிட்டு இருக்கவன்ட்ட போய் பெருசாக நம்ம தெய்வீகமான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறான், உடன்படிக்கையை பார்த்து சிரிக்கிறான். என்ன இப்படி இல்லாமல் நடக்கும், இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா, சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நகைப்பு வருது. ஆனால் உடன்படிக்கையே நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற மனுஷன் சூழ்நிலையை பார்த்து சொல்லுவான், நீ என்னை மேற்கொண்டலாம் நினைக்கிறியா? நெவர். நீ என்னை மேற்கொள்ளவே முடியாது. என்னை நீ பலவீனப்படுத்தலாம் நினைக்கிறியா? நெவர். ஒரு நாள் என்னை பலவீனப்படுத்த முடியாது. காரணம், நான் உடன்படிக்கையின் மனிதனாக இருக்கிறேன், உடன்படிக்கையை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் உடன்படிக்கையை நோக்கி பார்க்க விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்து நீங்கள் சிரிங்க. உடன்படிக்கை எப்படி சொல்லுது? நீ என்கிட்ட மோதி பார்க்குறியா? நீ ஜெயிக்கவே முடியாது. நான் நம்புகிற இந்த உடன்படிக்கை தான் ஜெயிக்கும், இந்த உடன்படிக்கை தான் ஜெயிக்கும். அதில் நம்ம ரொம்ப உறுதியாக நாம் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இப்போ ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைக்கிறான். நகைச்சிட்டு அவன் சொல்கிறான் பாருங்கள், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு. பாருங்கள், உள்ளத்தில் உன்னை பேசிக்கிறான். ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து பேச முடியலை, உள்ளத்துக்குள்ளே பேசிக்கிறான், உள்ளத்தில் நகைக்கிறான். இந்த உடன்படிக்கையெல்லாம் இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படி சொல்லி உள்ளத்தில் நகைக்கிறான். நகைச்சிட்டு வேறு மாதிரி ஒரு ஜெபம் பண்ணுறான் தேவன்ட, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு. அப்போ தேவன் அவன் உள்ளத்தை பார்க்குறாரு. உள்ளத்தை பார்த்து என்ன சொல்கிறான்னா, உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். இப்போ பாருங்கள், இன்னும் அழுத்துறார் தேவன். உடன்படிக்கையை நோக்கி பாரு, நீ என்கிட்ட என்ன ஜெபம் பண்ணுறேன் எனக்கு விளங்குது. இஸ்மவேல் பிழைப்பானாக நீ சொல்லி ஜெபம் பண்ணுறதுலேருந்தே சாரால் பிள்ளை பெறமாட்டா அப்படின்னு தான் நீ சொல்ல வர்ற. வாய் திறந்து சொல்லாட்டினாலும் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாகவே ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்கள், சில நேரங்களில் இந்த மருத்துவ கூற்றுகள்லாம் இந்த மனதில் ரொம்ப பதிஞ்ச உடனே நிறைய விசுவாசிகளுக்கு பாருங்கள், பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கையே இல்லாமல் போயிடுது. ஏன்னா அவங்க ஆராய்ந்து பார்த்து எல்லா ஸ்கேனெல்லாம் எடுத்து பார்த்து அதில் குறை இதில் குறை டெஸ்ட் பண்ணி பார்த்து எல்லாம் பண்ணி முடியாதுங்கிற ஒரு தகவலை அவங்க மனதில் இந்த மருத்துவ உலகம் திணித்து விடுகிறது. இப்போ கடவுள் இதெல்லாம் தாண்டி ஆகும்னு சொன்னால் இவங்களால் நம்ப முடியல, நகைப்பு தான் வருது. எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? டாக்டர் இப்படி சொல்லியிருக்காரு, என் சரீரத்தில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு இதெல்லாம் தாண்டி எப்படி ஆகும்? நான் சொல்கிறேன், உடன்படிக்கையினால் ஆகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் சரீரத்தை பார்க்குறத தாண்டி உடன்படிக்கையில் என்ன எழுதிருக்குங்கிறத பார்க்கணும். ஆபிரகாம் மனைவியை பார்க்குறான், 90 வயசாகிடுச்சு, நான் 100 வயசு கிழவி, அவள் 90 வயசு கிழவி. இப்படி இருக்கும்பொழுது எப்படி அவளுக்கு பிள்ளை பிறக்கும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் தேவன் என்ன சொல்கிறா பாருங்கள், நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உன்னோட பண்ணியிருக்கிறேன். இந்த புதிய உடன்படிக்கைங்கிறது தகுதியான மனிதனோடு பண்ணப்பட்ட உடன்படிக்கை அல்ல. உடன்படிக்கையே பார்த்திங்கன்னா, ஒரு தகுதியான தேவன் இருக்கிறாரு, தகுதியே இல்லாத ஒரு மனுஷன் இருக்கிறான், 2 பேருக்கு இடையில நடந்ததான் புதிய உடன்படிக்கை. தகுதியான ஒரு தேவன், தகுதியே இல்லாத ஒரு மனிதன். அதனால் நான் சொல்ல, உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால், தகுதி இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு தான் உங்களோட உடன்படிக்கை பண்ணியிருக்காரு தேவன். எந்த ஆசீர்வாதத்தையுமே நீங்கள் பெற தகுதியானவர்களே கிடையாது. அப்படிப்பட்ட மனுஷனோட தான் அவர் உடன்படிக்கை பண்ணுறாரு. அதனால தான் எங்களுடைய தகுதி கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்கிறார் இல்லையா, எங்களுடைய தகுதியே கிறிஸ்துவனால தான் நினச்சிருக்கு உண்டாயிருக்குங்கிறாரு. அப்போது அந்த தகுதி இல்லைன்னு நம்ம நினச்சி கலங்க வேண்டியதில்லை. எனக்கு பலன் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, பிள்ளை பெற தகுதி இல்லை, எனக்கு வேலை கிடைக்க தகுதி இல்லை, எனக்கு இந்த சமுதாயத்தில் முன்னேறதுக்கு தகுதி இல்லை. நான் சொல்கிறேன், உங்களோட தாங்க, தகுதி இல்லாத மனுஷங்களோட தான் அவர் உடன்படிக்கையே பண்ணியிருக்கிறாரு. இப்போ உங்கள் தகுதியை நீங்கள் பார்த்துட்டே இருக்காதீங்க. மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் உங்கள் தகுதியை பார்த்துட்டே இருக்காதீங்க.
நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனை பாருங்கள், புதிய உடன்படிக்கையை பாருங்கள், உங்கள் பலவீனத்தை பார்க்காதீங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாருங்கள். இப்போது சாராள் எப்படி கற்பந்தரிச்சாங்கன்னா, எபிரேயர் 11:11 சொல்லுகிறது பாருங்கள். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவள் வந்து விசுவாசத்தில் வந்து பலவீனமாக இல்லாமல் அவள் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி, இப்போ பாருங்கள், இதை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். விசுவாசத்தினால நானும் உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர், என்னோடு உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு வாழ்க்கையில் எல்லாம் நடந்துடும். ஆமென். உங்களோடு உடன்படிக்கை பண்ணினவர் உண்மையுள்ளவர். ஒரு பக்கம் நம்முடைய பிசிக்கல் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் உடன்படிக்கையினுடைய கண்டிஷன் வேற மாதிரி இருக்கு. உடன்படிக்கை என்ன சொல்லுதுன்னா, நான் எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்லுது, எல்லாம் ஆகும்னு சொல்லுது. இது இரத்த உடன்படிக்கை, இது தெய்வீக உடன்படிக்கை. உனக்கு ஆற்றலை இல்லாட்டாலும் நான் ஆற்றலை தரேன், நான் ஆசீர்வாதம் என்ற சக்தியை உன் மேலே தர்றேன்னு சொல்லுது. நான் அதுதான் பார்க்கணும். இவன் வந்து பாருங்கள், உலக பிரகாரமாக இந்த உடன்படிக்கையை பார்க்கும்போது இந்த உடன்படிக்கை உலக பிரகாரமான மனுஷனுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு வயசாயிருச்சுன்னு தோணுது, இல்லை நான் ரொம்ப நஷ்டமாயிட்டேன், நான் ரொம்ப நஷ்டப்பட்டு கிடக்கிறேன், நான் இனிமேல் மேலே வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு தோணுது, இல்லை நான் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்ட மனுஷனாக இருக்கேன், நாளாக மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் உடன்படிக்கை சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுது. உன்னால் விசுவாசிச்சேன்னா உன்னால் எல்லாம் கூடுன்னு சொல்லுது. நீ மேன்மை அடைவாயின்னு சொல்லுது. புழுதியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி உன்னை நான் பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுவேன்னு சொல்லுது. இந்த உடன்படிக்கை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பேசுது. அப்போ இந்த உடன்படிக்கைகிட்ட போயிட்டு நான் இந்த உலகம் சொல்லுகிற இடத்துல உன்னை பாரு, உன் சரீரத்தை பாரு, உன் பொருளாதாரத்தை பாரு, உனக்கு என்ன தகுதி இருக்கான்னு பாருன்னு சொல்லுது. இந்த தகுதியை நான் உடன்படிக்கைகிட்ட போய் நின்றுட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதே கிடையாது. இப்போ உடன்படிக்கைட்டு போய் நின்று பார்க்கும்போது எப்படின்னா, எனக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சுதான் தேவன் என்னோட உடன்படிக்கை பண்ணிக்கிறாரு. அப்போ இந்த உடன்படிக்கை நான் என்ன பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் ஒன்றே ஒன்று தான், தேவன் தான், இயேசு தான் தேவனால் எனக்கு தகுதியாக இருக்கிறாரு. ஆகவே இப்போ எனக்கு என்ன தேவைனாலும் ஆசீர்வாதம் என்ற ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வரப்போகுது. அது என் சரீரத்தை பலப்படுத்த போகுது, பொருளாதாரத்தை பலப்படுத்த போகுது, என் சூழ்நிலையை மாற்றப் போகுது அப்படின்னு சொல்லி உடன்படிக்கையே நோக்கி பார்க்கிற மனுஷன் சூழ்நிலையை பார்த்து சிரிப்பான். ஆமென். தகுதியவே பார்த்துட்டு இருக்க மனுஷன் என்ன பண்றான்னா உடன்படிக்கையை பார்த்து சிரிக்கிறான். ஆபிரகாம் எதை பார்த்தாரு? தான் சரீரத்தை பார்த்தாரு, மனைவியை பார்த்தாரு, வயசை பார்த்தாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு உடன்படிக்கையை தேவன் கொடுக்கிறாரு, அந்த உடன்படிக்கையை பற்றி சிரிப்பு வருது. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு. ஆனால் தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே உன் பார்வை தப்பு, பார்வை தப்பா இருக்கு. பாருங்க, 75 வயசுல அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. 25 வருஷம் தேவனுக்கு அவனுக்கு இடையில ஃபைட்டிங் தான் நடக்குது. தேவன் இந்த உடன்படிக்கை பாரு, உடன்படிக்கை பாரு, உடன்படிக்கை பாருங்கிறாரு. ஆபிரகாம் தன் சரீரத்தை பாரு, சூழ்நிலையை பாரு, பொருளாதாரத்தை பாரு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கும் விசுவாசிகளுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபைட்டிங்கே இதான். 10 வருஷம் ஆச்சுங்க, குழந்தை இல்லைங்க, ஏன் நானும் 10 வருஷமாக கடவுளை தேடுறேன், ஆசீர்வாதம் இல்லைங்க. நான் சொல்ல, நீங்கள் எதை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்கள் தகுதியை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்கள் சூழ்நிலையில் பார்த்துட்டு இருக்கீங்களா, அல்லது உடன்படிக்கையை பார்க்குறீங்களா? உங்கள் தகுதி சூழ்நிலையெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டு உடன்படிக்கையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நான் என்னைக்கு தலையாக மாறுறது, என்னைக்கு தான் வாய்க்க போகுதுன்னு தெரியல, செய்கிறதெல்லாம் எனக்காக என்னைக்கு தான் வானத்தை திறப்பாருன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சூழ்நிலைகளை நம்பிக்கொண்டு சூழ்நிலைகளையே தகுதியாக எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். வாக்குத்தத்தம் எண்ணுகிற மனுஷன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சொல்லுவான், வாக்குத்தத்தம் சொல்லுகிறது வானம் திறக்கப்படும்னா கண்டிப்பாய் ஒரு நாள் திறக்கப்படும், சூழ்நிலையே நீ என்னை கண்டு வெட்கம் அடைவாய். சரீரம் பலனடையும் சொன்ன என் சரீரம் கண்டிப்பாய் பலனடையும், சூழ்நிலையே நீ என்னை கண்டு வெட்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி அவன் சூழ்நிலையை பார்த்து சிரிக்கிற மனுஷனாக இருப்பான்.
ஆபிரகாம் நேர தேவனை பார்த்து சிரிக்கிறார். முகங்குப்புற விழுந்து அந்த உடன்படிக்கையை பார்த்து சிரிக்கிறார். இது என்ன நடக்குமான்னு. தேவன் விடலை. மறுபடியும் சொல்கிறாரு, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாகவே உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். மறுபடியும் சொல்கிறார். 100 வயசில் அவனோட ஜஸ்ட் ஃபைட்டிங் தான் பாருங்கள். இன்றைக்கும் சில நேரங்களில் சில விசுவாசிகளை நம்ப வைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட உட்காந்து திரும்ப 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 பேச வேண்டியிருக்கு. அப்படி பேசினா கூட அவங்கள நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பினா வாழ்ந்திருப்பீர்கள். உடன்படிக்கையை நோக்கி பாருங்கள். புதிய உடன்படிக்கை ரொம்ப மேலானது, விசேஷமானது, சிறந்த உடன்படிக்கை. இதுக்குள்ளே எல்லாமே இருக்குங்க. இதுக்குள்ளே எல்லாத்தையுமே தேவன் வச்சிருக்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறார், நிச்சயமாகவே சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள்னு சொல்லிட்டு பேரும் வச்சு விட்டார். அவனுக்கு ஈசாக்கு என்று பேரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கு நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அப்படிங்கிற சொல்கிறார். நித்திய உடன்படிக்கை இருக்குது. நீ இது அழிய போகிற உடன்படிக்கை கிடையாது, இது நித்திய உடன்படிக்கை. ஆகவே இந்த உடன்படிக்கை நடக்கும். இந்த உடன்படிக்கையின்படி அவனுக்கு பேர் ஈசாக்கு அப்படின்லாம் சொல்லி தேவன் பேரெல்லாம் வச்சு விடுறாரு. அப்புறம் சொல்கிறார், நீ இஸ்மவேலுக்காக பண்ண விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன், அவனையும் ஆசீர்வதிப்பேன். நீ ஜெபம் பண்ணிட்டேல இஸ்மவேல் பிழைப்பானாகன்னு, அதுக்காக நான் அவனையும் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோடு கூட பேசுகிறதை பார்க்குறோம். ஆகவே நம்ம உடன்படிக்கையை நோக்கி பார்க்கணும், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்தா நம்ம தோற்று போய் விடுவோம். விசுவாசத்தில் நிறைய நேரங்களில் சூழ்நிலையை பார்த்தால் உடன்படிக்கை நிறைவேற மாட்டேங்குது. இப்போ இந்த என்னாகமத்தில் என்ன பிரச்சனைனா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் நீங்கள் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி எகிப்திலேருந்து கூட்டிகிட்டுலாம் வந்துட்டார். கடலை பிளந்து விட்றாரு, மண்ணாவை கொடுக்குறாரு, நிறையா அற்புதங்கள்லாம் பார்த்துட்டாங்க. சரி, கொஞ்சம் பார்டர் வரைக்கும் வந்துட்டோடனே இவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை கமிட்டி போடுறாங்க. என்னென்னா, நம்ம வாட்டு கானானுக்குள்ளே போகலான்னு சொல்லி போனோம்னா அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்க போகிறாங்களோ தெரியல. நம்ம என்ன பண்ணுவோம், வேவுக்காரரை அனுப்பி எந்த வழியாய் போய் நம்ம தேசத்தை பிடிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் வேவு பார்த்தா நல்லாயிருக்கும். எந்த வழியாக போகலாம், அந்த தேசத்தினுடைய கனிகள் வளம் எப்படி இருக்குது, நல்ல தேசமா, கனிகள் எப்படி இருக்குது அப்படின்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோத்திர பிதாக்கள் இருக்காங்கல்ல, எல்டர்ஸ், அவங்கெல்லாம் சேர்ந்து மோசேக்கு ஒரு ஆலோசனை சொன்னாங்க. நிறைய நேரங்களில் நான் சபைகளில் பார்க்குறேன், இந்த எல்டர்ஸ்னால நிறைய பிரச்சனை இருக்குது. நம்ம சபையில் இல்லை. நான் அதனால தான் நம்ம சபையில் யாரையுமே இவர் தான் அனாயிண்டட் எல்டர் அப்படின்னு யாரையும் முன்னாடி தூக்கி நான் நிறுத்தலை. இவர் தான் மூப்பர் சபைக்கு அப்படின்னு நான் நிறுத்தலை. ஏன், இந்த மோசையும் அந்த மாதிரி சிக்கிட்டார். ஏன்னா 12 கோத்திர பிதாக்கள் வந்து தான் மோசைட்டு ஆலோசனை சொன்னாங்க, இப்படி நம்ம வேவு பார்க்க அனுப்புனா நல்லாயிருக்கும். அது வரைக்கும் மோசே கர்த்தருடைய ஆலோசனையின்படி எல்லாம் செஞ்சுட்டு வந்தார், எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இந்த வேவு பார்க்குற ஆலோசனை தேவன் கொடுத்த ஆலோசனை கிடையாது, மூப்பொருள் கொடுத்த ஆலோசனை. மோசைக்கும் ஏதோ நல்லதாக தெரிஞ்சிச்சு. அவர் சொல்கிறார், நீங்களாம் சொன்னீங்க, எனக்கும் நல்லதாக பட்டது அப்படிங்கிறார் மோசே. இங்கே தான் மோசை மாறிக்கிட்டார். ஆண்டவர் வேவுக்காரரை அனுப்பலாம்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்குறாங்க, அனுப்பலாமா அப்படின்னு கர்த்தர்கிட்ட போய் மோசே கேட்டிருந்தாருன்னா கர்த்தர் சொல்லிப்பாரு, இவனை போய் வேவு பார்க்க விட்டேன்னா பூராத்தையும் கிளச்சி விட்டுருவான். விசுவாசத்தோடு இருக்கிற மக்களை கூட அங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லி சொல்லி என்ன செய்வான், விசுவாசத்தை கிளச்சி விட்டுருவான். அப்போ இவங்களை வேவு பார்க்க விடாதன்னு தான் தேவன் சொல்லிப்பார். ஒரு தவறு தாங்க மோசே செஞ்சார். அதனுடைய விளைவு இஸ்ரேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருடைய சவங்களும் செத்து அந்த வனாந்தரத்தில் விழுந்துச்சிங்க. ஒரே ஒரு தவறு தான், ஒரு லீடர் செய்கிற தவறு மிகப்பெரிய பாதிப்பை அந்த திருச்சபையில் ஏற்படுத்தி விடுகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு லீடர்ஷிப் ரோலை நம்ம எடுத்துருக்கோம்னா சபையில் எந்த லீடர்ஷிப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு தவறு செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டு பண்ணிவிடும். நான் ஒரு தவறு செய்தேன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை சபையில் உண்டு பண்ணிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு மோசே கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்கிறத விட்டுட்டு
மனிதர்கள் சொன்ன ஆலோசனையை கேட்குறார். இது உபாகமத்தில் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவங்கெல்லாம் போய் அந்த தேசத்தை சோதித்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. 22ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், அப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நமக்காக அந்த தேசத்தை சோதித்து பார்க்கவும், நாம் இன்ன வழியாக இதில் சென்று இன்ன பட்டணங்களுக்கு போகலாம் என்று நமக்கு மறு செய்தி கொண்டு வரவும் நமக்கு முன்னாக மனிதரை அனுப்புவோம் என்றீர்கள். அது எனக்கு நன்றாய் கண்டது. கோத்திரத்துக்கு ஒருவனாக 12 மனிதரை தெரிந்தெடுத்து அனுப்பினேன். இப்போ அவங்க போகிறாங்க, வேவலாம் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கலங்க பண்ணிட்டாங்க. கலங்க பண்ணினதுனால எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய குழப்பம். நம்ம அந்த தேசத்தை போய் பிடிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யோசுவா காலேபுங்கிற 2 பேர் மட்டும்தான் அந்த தேசத்தை போய் நம்ம எளிதாக என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து என்னாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் வந்து நம்ம பார்க்குறோம். 2 பேர் தான் நம்ம போய் சுதந்திரிக்கலாங்கிறாங்க. மற்ற 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ போகவே முடியாது, நம்ம செத்தோம். அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் ராட்சசர்களாக இருக்காங்க, நெடிய ஆட்களாக இருக்காங்க, பலவான்களாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய பட்டணங்கள் இருக்குது, அங்கே அரணிப்பான பட்டணம் இருக்குது, வானத்தை அளாவும் மதில் உள்ள கோட்டையாக இருக்காது, அதுக்குள்ளே போகவே முடியாது, பெரிய பெரிய கோட்டை சுவர் இருக்குது, அங்கே பெரிய அரக்க ஜாதியாக ஏனாக்கின் புத்திரர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி 29ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள். பாருங்க, இருதயத்தையே கலங்க அடிச்சிட்டாங்க. இப்போ மோசே செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யாமல் ஜனங்களுடைய ஆலோசனையை கேட்டால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? வேதத்தில் வந்து பாருங்கள், அந்த அவர் கொடுப்பேன்னு சொன்ன அந்த தேசத்தை 37ஆம் வசனம், அன்றியும் உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேலும் கோபம் கொண்டு நீயும் அதில் பிரவேசிப்பது இல்லை, உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாக யோசுவா அதிலே பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் அப்படின்ட்டார். இப்போ என்ன ஆச்சுன்னா, உடன்படிக்கை மாறி போச்சு. இந்த இடத்துல தான் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுது, மாறுது. முதல்ல நீ போய் சுதந்திரிச்சு கொடுப்பேன்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வர்றார் தேவன். இப்போ மோசேயும் அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதோ அதையே பார்த்துக்கிட்டு ட்ராவலில் போயிருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலாம். உடன்படிக்கையை பார்க்காம சூழ்நிலையை பார்த்தாரு, ஜனங்களுடைய ஆலோசனையை கேட்டார், மூப்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போன்னு கேட்டார், கடவுளுடைய ஆலோசனையை விட்டுட்டார். பெரிய தப்பு என்னென்னா, இந்த இடத்துல வந்து இவங்கெல்லாம் சொல்லியிருந்தா கூட, மோசேக்கு நலமாக தெரிஞ்சிருந்தா கூட, ஆண்டவரே இப்படி செய்யலாமான்னு தேவன் நினச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். அது அங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு தலைவனாக இருக்கிறவன் தன்னை அழைத்த தேவன் நினச்சிருக்கணும், கேட்டிருக்கணும். மோசே அங்கே மிஸ் பண்ணிட்டார். மிஸ் பண்ணவனுடைய விளைவா அவரும் கானானுக்குள்ளே என்ன செய்ய முடியல, பிரவேசிக்க முடியலை. இஸ்ரேல் ஜனங்களும் அதுக்குள்ளே போக முடியல. அதில் தான் நம்ம என்னாகமத்தின் புத்தகத்தில் 14:34 என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள்ங்கிறார். இப்போ உடன்படிக்கையே என்னாச்சு, மாறி போச்சு. நான் சொல்கிறேன், உடன்படிக்கையவே பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை நிறைவேறும். உடன்படிக்கையை பார்க்காம உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடன்படிக்கை மாறி போய்விடுகிறது. இதுதான் பழைய ஏற்பாடு. உடன்படிக்கையே கெட்டு போயிடுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது தேவன் சொல்றார், உடன்படிக்கை கெடாதுங்கிறார், மாறாதுங்கிறார். அப்போ இப்போ நம்மளை என்ன சொல்கிறாருன்னா, அழுத்தம் திருத்தமாக நீ மாறாத இந்த உடன்படிக்கையை நோக்கி என்ன செய்ய பாரு, பார்த்துட்டே இரு. அவங்க அதை பார்க்காதனால கெட்டு போனாங்க, நீ இதை பார்த்தால் நீ பிழைத்து கொள்ளலாம். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய சூழ்நிலைகளை பார்க்கறதை விட்டுட்டு கர்த்தருடைய உடன்படிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நோக்கி பாருங்கள். உங்களுடைய ஃபோக்கஸ் அதன் மேலே இருக்கட்டும் எப்போவுமே. அது இருக்க 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 அந்த உடன்படிக்கை 100% உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம்.